வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குற செடி ஆலமரம் போன்சாய். இது 3 வருஷம் ஆலமரம் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஆலமரம் இப்போ மழை நல்லா பெய்கிறனால தண்ணியே இறங்காமல் இருந்துச்சு. தொட்டி ஃபுல்லாக தண்ணி நம்பிடுச்சு. என்னடா நம்ம எப்பயுமே நல்லா கீழே ஹோல் போட்டு வச்சுருப்போமே, ஏன்டா இறங்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா எப்படி வேர் விட்டு போயிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னா மாடியில் ஓட்ட விட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி நீளத்துக்கு வேர் விட்டுருக்கு. இதெல்லாம் நம்மளோட அஜாக்கிரதை. மாடி தோட்டத்தில் கொஞ்சம் அசந்தோம்னா நம்மளுக்கு சிக்கலை ஏற்படுத்திடும். அப்புறம் வீட்டில் நம்மளை செடி வளர்க்க விட மாட்டாங்க. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வெயில் காலத்தில் இப்படி வேகமாக வராது ஃப்ரெண்ட்ஸ். மழை காலத்தில் வேகமாக வரும். கீழே உதிர்ந்து கிடக்கிற மண்ணில் தண்ணிக்கும் வேகமாக வேர் போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது என்ன செய்யணும், நம்ம உடனே அகற்றிக்கணும். உள்ளேயும் வேர் வெட்டலாம். நம்ம இப்போ நேரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு, அதனால் இதை மட்டும் கட் பண்ணி விட்டுருவோம். ஐயோ, தொட்டியோடைய போய் சுத்தமாக வெட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி நான் வேகமாக திருப்பி வரும். ஒரு 2 மாதத்துக்கு மழை காலம் இருக்குது. திருப்பி வளர விடாமல் ஆக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் தண்ணியும் வெளியே போகும். அப்புறம் 3 வருஷம் வளர்த்ததுக்கு பலன் இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மண் வந்துருச்சு. இனி வேர் வெளியே போயிடும். பாருங்கள், தண்ணியை பாருங்கள். கீழே சாச்சதில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இன்னும் தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மரத்தை கொண்டுரும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. அப்புறம் 3 வருஷம் வேறு எவ்வளோ அழகாக இருக்குண்ணே. இது எப்படி வருஷம் கணக்கு பண்ணுறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இது ஒரு இதில் இருந்து எடுத்து வச்சு நம்ம ஒரு கட்டிங் பண்ணுறோம். ஒரு 6 மாதத்தில் வெட்டியிருப்போம். அடுத்து ஒரு 6 மாதத்தில் வெட்டினது டபுள் 2வது கட்டு. இது 3வது கட்டு. அதுக்கு அடுத்தது 4வது கட்டு. இப்படியே போகையில் 2 ஆண்டுகளை கடந்து போயிடுது. இது 3வது வருஷத்தில் நம்மகிட்ட இருக்குது. 3 வருஷம் போன்சாய் ஆலமரம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இனி இதை எடுத்து கொஞ்சம் ரவுண்டு தொட்டியில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் விழுது விட ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள், ரவுண்டு தொட்டியில் வச்சுருக்கேன். எப்படி விழுது விட்டு இருக்குன்னு பாருங்கள். 10 வருஷம். அப்போக்கப்போ பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டியை சுற்றி பார்த்துக்கணும். இவருமே வந்துடுவார், வேற விட்டுக்கிட்டு வெளியே வந்துடுவார். இந்த ஹோல்லாம் இருக்குது பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ விழுது விட்டுருக்காங்க பாருங்கள். 10 ஆண்டு ஆலமரம். நம்ம இதுக்கு காவெடுத்து விட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அரச மரத்துக்கு பாருங்கள் எவ்வளோ இலை விட்டு வந்துருச்சுன்னு. எவ்வளோ ப்ரௌன் கலரில் இலை விட்டு இப்படி கொழுந்து இலையாக வந்துச்சு. இப்போ இப்படி இருக்குது நல்லா. இதிலேருந்து ஒரு குச்சி எடுத்து குச்சி வச்சா வருமானு பார்க்கலான்ட்டு ஊண்டுனோம்ல, பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆலமரம் தான் எனக்கு அப்படி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த வட்டம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு பார்த்ததில் அரச மரமும் அப்படி வருது ஃப்ரெண்ட்ஸ். குச்சி உண்டுனா வருது. இந்தாங்க எப்படி சிம்பிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சரியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டால் அப்படியா இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில். இல்லாட்டின்னா இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மாடியை ஓட்டையை போட்டுரும். தேங்க்யூ.